இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு தருணத்துக்காய் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கவனிக்கிறோம். முதல் வாரத்தில் ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் நாம் முடிஞ்ச அளவுக்கு நாம் தியானித்தோம். தேவனிடத்தில் திரும்புங்கள், ஏனென்றால் அவர் எப்போ வருவார்னு தெரியாது, கணக்கு கொடுக்க வேண்டும், அவருடைய நியாயத்தீர்ப்பு இருக்கிறது என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். பக்கத்தில் இருக்கிற கைகளை கை கருத்து, நான் யார் தெரியுமான்னு கேளுங்க. யார் நம்ம யார் பார்க்கலாமா? அதுக்கு மட்டும் நாம் பதில் சொல்லி தெரிஞ்சிட்டா இந்த ஆராதனை நல்லபடியாக முடியும் இல்லை? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். நீங்களும் நான் தெரிந்து கொண்ட தாசனும். நல்லா கவனிக்கிறான். நம்ம யார்? சாட்சியா இருக்கிறோம். என் தாசன் எனக்காய் என்ன பண்ணுங்க நீங்க? இப்ப நம்ம யாரு? தேவனுக்காய் சாட்சிகள். அந்த இந்த புதிய ஏற்பாடுல என் தாசன் சொல்றாரு. ஆனால் வேதபாடமா படிச்ச யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்க திரும்ப வேணாம். என்ன பாருங்க, அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக படிக்க என்ன பண்ணிருக்காரு? அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. இல்ல நம்ம பழைய ஏற்பாடுல தாசனா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா புதிய ஏற்பாடுல அவருடைய பிள்ளைகள், அவர் பிள்ளைகளா இருப்பதனால நம்ம யாரா இருக்கிறோம்? நம்ம இப்ப சொல்லுங்க, தலைமையில கை வச்சு நான் தேவனுக்கு சாட்சி. கைதான் வைக்கிறீங்க, வாயிலிருந்து வரலையே, கை விடுங்களேன். இன்னும் வசனத்தை நீங்க படிக்கலாம். 12 வசனத்தை படிக்கலாம். நானே தேவன் என்பதுக்கு நீங்களே எனக்கு சாட்சிகள் என்பது. அப்ப நம்ம யாரு? இப்ப சொல்லுங்க. இல்ல பீச கைட்டு தலைமலை வைக்கிறாங்க. பீச கையில சாப்பிடுவார். கை இப்ப மேல கை இல்ல, கொஞ்சம் இன்னும் பலனா நின்று நான் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா மேல கை வைங்க, சத்தமா சொல்லுங்க. நானே தேவனுக்கு சாட்சி. ஏன் தலையில கை வைக்கிறேன் தெரியுமா? இந்த தலையில இருந்து உச்சங்கால வரைக்கும் யாருக்கு சாட்சி? அப்ப தேவனுக்கு சாட்சியா இருக்குமானா, அப்ப என்ன பாக்குறவங்க யாரை தான் பார்க்கணும்? கண்டதை பூசின்னு கண்டதை போட்டுன்னு போனா யாரா இருப்போம்? அந்நிய தேவனா தான் இருப்போம். இல்ல நல்லா தெரிஞ்சுங்க. நான் யாரு? இப்ப நான் யாரு? தேவனுக்கு சாட்சி. நான் தேவனுக்கு சாட்சி. இந்த தேவனுக்காக நான் சொன்ன ஏசாயா சொல்றாரு, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வர்றாங்கல்ல, நான் எதுனா நம்ம தேவனுக்கு சாட்சியா இருப்பதுதான். அதுதான் பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியா முழுவதிலும் எனக்கு என்ன இருப்பீங்க? நம்ம இன்னைக்கு சபையில சாட்சி சொல்லுது ரொம்ப ஈஸி. எல்லாம் சாட்சி சொல்லணும். எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? சாட்சி சொல்லுவீங்க. ஆமென். ஆமா, கர்த்தர் ஒரு வருஷமா நம்ம சொல்றோம், வருஷம் முடியல கடவுள் எனக்கு சாட்சி சொன்னது. கடவுள் நம்மளை சாட்சி சொல்ல கூப்பிடல, சாட்சியாய் வாழ்வதா நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். புரிஞ்சுருக்கு மட்டும் சொல்லுங்க. இல்ல, கடவுள் நம்மளை சாட்சி சொல்றதுக்கு என்ன பண்ணல, அழைக்கல. எதுக்காக அழைத்திருக்கார்? நம்மள சாட்சியாய் வாழ்வதற்காக தான். இல்ல, எல்லா சபையில நான் ஒரு சபைக்கு போறேன். முதல் வாரத்துல அந்த சபையில நான் போறவங்க வரவங்க பாதி பேர் இந்த சாட்சி சொன்னாங்க. போன வாரத்துல முதல் வாரத்துல சாட்சி சொன்ன ஒரு அம்மா, என் பூனைக்கு உடம்பு சரியில்லை, நான் ஜெபம் பண்ணேன், என் பூனை என்ன பண்ணுச்சு, நல்லா ஆச்சு. எழுந்தவனே சொல்லுவாங்க அந்த அம்மா, நான் நிற்பதும் நிர்மூலமாக அது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, என் பூனை ஒரு பூனை வளர்க்குறேன். இதுதான் சாட்சி. நான் இருந்த சபையில் ஒரு ஐயா சொன்னார், ஆடுக்கு கொஞ்சம் சிக்காயிடுச்சு, நாங்கள் ஜெபம் பண்ணி தண்ணி குடிச்சேன், அந்த ஆடு என்ன பண்ணுச்சு, நல்ல பலன் வந்தது. இப்படிதான் நம்ம சாட்சி சொல்லல இருக்கோம். இப்படிதானே சாட்சி சொல்றோம்.
நான் போன வருஷத்துல சொன்ன சாட்சிலாம் கொஞ்சம் சிலர் என்கிட்ட சொன்னாங்க, இப்படிலாம் சாட்சி சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் கேட்கும்போது ஏன் அந்த சாட்சி நாள் வைக்கலாமான்ற ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. கடவுள் நம்மளை சாட்சி சொல்லுவதற்கு அழைக்கல, கடவுள் நம்மளை எதுக்கு தான் அழைச்சிருக்கார்? சாட்சியாய் வாழ வைக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் வந்திருக்கிறோம், ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனை அவர் சாட்சியாய் வாழுகிறோமான்னு பார்க்கலாமா? அவங்களுக்கு ஒரு மனுஷனை முன்பாக காட்டுறேன், அவன் எதுக்கு வந்திருக்கான்னு சொல்றான். நீங்க இப்போ யோவான் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டு 1ஆம் அதிகாரம் 15 வசனம் படிக்கலாம். யோவான் அவரை கொடுத்து என்ன பண்ணிருக்கா? சாட்சி கொடுத்தான். அவ யாரை கொடுத்த சாட்சி கொடுக்கணும்? யோவான் யாரை குறித்து சாட்சி கொடுத்தான்? யோவான் யாரை குறித்து சாட்சி கொடுத்தான்? இயேசுநாதரை குறித்து சாட்சி கொடுத்தான். அப்ப நாம யாரை குறித்து சாட்சி கொடுக்கணும்? இயேசுநாதர் குறித்து என்ன பண்ணணுமா? நம்ம யாரை குறித்து சாட்சி கொடுக்கணும்? யாரை குறித்து சாட்சி கொடுக்கணும்? யாரை குறித்து சாட்சி கொடுக்கணும்? ஐயா, நம்ம யாரை குறித்து சாட்சி கொடுக்கணும்? யாரை குறித்து? இயேசுநாதரை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஏன்னா நம்ம போற ட்ரெஸ் தெரியல, நம்ம சாட்சியா இருக்க முடியுமா? பாருங்களேன், இயேசுநாதர் சாட்சி, நம்ம போற ட்ரெஸ் குறித்து நம்ம இயேசுநாதரை குறித்து சாட்சி கொடுக்கணும்னு நினைச்சிங்களேன். அப்போ நம்ம சாட்சி கொடுக்க வந்திருக்கோம். நம்ம ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துட்டு, நான் சொன்னல ஒரு பாஸ்டமா ஒரு பிரசங்கம் பண்ணான்ட்டு, ஒரு ஆப்டு ட்ரவுசர் போட்டுன்னு, நான் கீஞ்சி போன பேண்ட் போட்டுன்னு, இந்த கை என்ன ஒரு கலர், இந்த கை ஒரு கலர் போட்டு வந்தா அது சாட்சியா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம எப்படி இருக்கிறோம். யோவான் அவரை குறித்து என்ன பண்ணா? சாட்சி கொடுத்தான். இல்ல அந்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? 3ஆம் வசனத்தை படிக்கலாம். 3ஆம் வசனத்தை படிக்கலாம். அவன் சொல்றான், சகலமும் அவர் மூலமாய் உண்டானது, உண்டானது என்றும் அவரால் உண்டாகாமல் எல்லாம் அவர் தான் உண்டாயிடுச்சு. அவன் சாட்சி சொல்றான், அவரால் தான். அதை 1 வசனத்துல படிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே அவர் எங்க தான் இருந்தாரு? அவன் கொடுக்குற சாட்சியை பாருங்க. இன்னைக்கு நம்மளை கத்துற அந்த சாட்சி கொடுக்க தான் வந்திருக்காரு. ஐயா, நம்மளை பேசுறதுக்கு அல்ல, நம்மளை குறித்து பெருமை பாராட்டுறதுக்கு அல்ல. என்கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கிறது, என்கிட்ட எவ்வளவு ட்ரெஸ், விதவிதமா ட்ரெஸ் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி தெரியும், இந்த ட்ரெஸ் போட்ட ட்ரெஸ்ஸை மறுநாள் அந்த வீட்டுக்கு போனா போட்டு போக மாட்டாங்க. அது மாதிரிலாம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்ல அப்படிப்பட்ட வாழ்வதற்காக கடவுள் நம்மளை அழைக்கல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க நம்ம அழைக்கிறார். 3ஆம் வசனம் படிக்கலாம். அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டானது, உண்டான ஒன்றும் அவரால் இல்லாமல். நான் பார்க்கிறது எல்லாம் யாரால தான் உண்டானது? யாரால தான் உண்டானது? தேவனால. இயேசுநாதர் உண்டானது. சத்தமா சொல்லுங்களேன், யாரால தான் உண்டானது? உண்மை சத்தமா? யாரால தான் உண்டானது? இயேசுநாதர் உண்டானது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த மனுஷனுக்கு அதுதான் இருந்தது, ஒளியா இருந்தது. அந்த ஒளி அது எங்கதான் பிரகாசிக்குது? இருள் இருந்தது, பாவம். இயேசுநாதர் எந்த உலகத்தில் தான் வந்தார்? அவரு பாவமான உலகத்தில் தான் வந்தார். நம்மளே பாவமான உலகத்தில் தான் வந்திருக்காரு. நல்லா தம்பி இருக்காங்க, நல்லா கவனிங்க. என்ன பாருங்க, இல்ல நம்முடைய நண்பர்கள், நம்ம சேர்ந்த நண்பர்கள் கெட்ட நண்பர்களா இருக்கலாம், அதுல எந்த ஒரு ஆச்சரியமே இல்லை. நம்ம பக்கத்து வீட்டுக்காரர், நம்ம அண்ணன் தம்பிகள்லாம் கெட்டவர்களா இருக்கலாம். ஆனா அவைகள் மத்தியிலே கர்த்தர் நம்ம என்ன வச்சிருக்காரு? என்ன வச்சிருக்காரு? என்ன வச்சிருக்காரு? சாட்சியா சொல்ல. அது அதை மறந்துடாதீங்க இந்த இடத்த விட்டு போற வரைக்கும். ஏன்னா நம்மள எதை வச்சிருக்காரு? சாட்சியா வச்சிருக்காரு. எதற்குள்ள? இருளான வாழ்க்கையில, பாவமான வாழ்க்கையில நம்மள என்ன பண்ணிருக்காரு? சாட்சி இருந்து அந்த இருள், அந்த ஒளி, ஆமா, அந்த இருளான பாவமான வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நம்ம சாட்சி கொடுக்க, பிரகாசிக்க, நல்லது செய்ய, அந்த இருளை பிரகாசிக்கவே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார், சாட்சியா வைத்திருக்கிறார். இருளானது அது என்ன பண்ணல? என் நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு தெரியும். அவங்க என்னை கொண்டு போனாங்கன்னா நான் அவங்க சாப்பிட்றது என்ன சாப்பிட சொல்லுவாங்க, நான் என்ன பண்ண மாட்டேன். நீ என் நண்பன் தான், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா நீ சாப்பிட்றதுல நான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. குடிக்க சொல்லுவான், கொஞ்சம் குடிச்சு போடுறான், என்னடா டேய் மனுஷன் எதுக்கு தாண்டா வந்திருக்கிறான், கொஞ்சம் குடிச்சு தான் பாராடானுவான். அதெல்லாம் நம்ம அதுக்கு நமக்கு என்ன இல்லாத இல்லை. அந்த வசனம் அழகா சொல்லுல அவர் சொல்றாரு, இருளை பற்றி அவர் என்ன பண்ணிருக்கார்?
இருளானது அது என்ன பண்ணது? அந்த ஒளி இடத்துல வராது. அந்த ஒளி தனித்துமாய் நிற்கும். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த 33.5 ஆண்டுகள் அவர் ஒளியாகவே வாழ்ந்தார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் இன்று வரைக்கும் அவர் குற்றச்சாட்ட முடியல, குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. அவர் வாழ்ந்த வாழ்க்கை இன்று வரைக்கும் யாராலுமே வாழ முடியல. எந்த மகாத்மாவும் வாழ முடியல, எந்த பெரு தலைவராலும் வாழ முடியல. ஆனா இயேசுநாதர் மட்டும்தான் அப்படி வாழ்ந்தார். இல்ல, அந்த ஒளியானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குடித்து சாட்சி கொடுக்க. எதற்கு தான் வந்தான் யோவான? நல்லா கவனிங்களேன். யோவானுடைய அப்பா அம்மாவுக்கு பாப்பா குழந்தை இல்லாத வயதான காலத்தில் அந்த சகரியாவும் எலிசபெத்தும் கடைசியா ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை எதுக்கு தான் வந்தது? சொல்லுங்க, எதுக்கு தான் வந்தது அந்த குழந்தை? எதுக்கு தான் வந்தது அந்த குழந்தை? சாட்சி கொடுக்க, இயேசுநாதர் குறித்து சாட்சி கொடுக்க வந்தது. இல்ல, எவ்வளவு மனசு இருக்காங்க. அவங்களை பார்க்கல கர்த்தர் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கார். எதற்காக கொண்டு வந்திருக்கார்? எதற்காக கொண்டு வந்திருக்கார்? சாட்சியா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பேசுறது, நம்மளுடைய நடக்கிறது, நம்மளுடைய ட்ரெஸ், நம்மளோட தலைபாவனம், இல்ல இதெல்லாம் இவங்க பார்க்கணும். இதெல்லாம் கடவுளுக்கு சாட்சியா இருக்குமா? நான் தான் சொல்றேன்ல, நான் தங்கச்சியோட ஒரு தங்கச்சி சாமா, நீ ட்ரெஸ் போட்டு ஏசாமிக்கு பிரியுமான்னு கேட்டு பாருமா, அப்புறமா அந்த ட்ரெஸ் போட்டு போலாம். இதெல்லாம் கடவுளுக்கு சாட்சியா இருக்குமான்னு பாருங்க. அதுக்காக உங்களை கோட்டு சூட்ல போட்டு வர சொல்ல நான் இல்ல. படிக்கலாம். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து என்ன பண்ணிருக்கா? நம்ம அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து நம்ம என்ன பண்ணிருக்கா? சாட்சி கொடுக்க வந்திருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த வசனத்தை இப்படி படிக்க போறோம். அருள் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து என்ன பண்ணிருக்கா? இப்ப படிக்கலாமா? எல்லாரும் அவங்க பேர் எல்லாரும் எல்லாரும் படிக்கலாமா? அந்த பேரு உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. அருள் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். இப்ப அப்படி படிக்கலாமா? படிக்கலாம். அல்ல, பேர் உங்க பேரை சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க, சத்தமா கேட்கணும். இருங்க, நேரம் ஆகட்டும், நான் இதோட முடிச்சிடுறேன். நேரம் அப்படியே ஜென்ஸ்லாம் அப்படியே இருங்க, லேடிஸ் மட்டும் இப்போ படிக்க போகிறேன். உங்கள் பேர் சத்தமாக இருக்கணும். எனக்கு அந்த தீபிகா பேர் மட்டும் தான் என் காதில் வந்து, இன்னும் இந்த பேர்லாம் வரல. எல்லாம் உன்னதாடி இப்போ படிக்கலாமா? அண்ணா மாற, அக்கா மாறு, தங்கச்சி, அண்ணா மாறு, தங்கச்சி மாறலாம், தம்பி மாறலாம். நம்ம எதுக்கு தான் வந்திருக்கோம்? இந்த சாட்சி கொடுக்க தான் வந்திருக்கோம். சாட்சி சொல்ல வரல, மறந்துடாதீங்க. சாட்சி சொல்ல வரல, கொடுக்கிறேன்னு கொடுக்கிறேன்னு அர்ப்பணிக்க தான் நம்ம வந்திருக்கோம். அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதா பாருங்களேன். 13 வசனம் படிக்கலாம். இப்போ அந்த சாட்சி கொடுக்கறதுல அது ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது நாம் கொடுக்கிற சாட்சி கொடுக்கிறவர் யார் என்று கேட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணும். அது மாம்சத்தினாலாவது ரத்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது உண்டாகாமல் சேராமல் யாரால் தான் பிறந்தவர் அவரு? நாம் சொல்ல வேண்டிய சாட்சி, நாம் கொடுக்க வேண்டிய சாட்சி எது தெரியுமா? நான் வாழ வேண்டிய சாட்சி எதுன்னு தெரியுமா? இயேசுநாதர். அந்த இயேசுநாதர் யார் தான் பிறந்தவர்? அது மனுஷத்தினால பிறக்கல, ரத்தத்தினால பிறக்கல, அது மனுஷனுடைய சித்தத்தினால பிறக்கல, அது தேவனால் பிறந்தவர். இதுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம், இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். படிக்கலாம். அந்த வார்த்தை நிறைந்தவராய் அது யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறது? அது நமக்குள்ளே வாசமா இருக்கிறது. அது அவருடைய மகிமையை கண்டு, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற
மகிமையாக இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்தான். என்ன சாட்சி கொடுத்தான்? ஒரு 4 சாட்சி சொல்லட்டுமா உங்களுக்கு? யோவான் என்ன சாட்சி கொடுத்தான்? அந்த சாட்சி ஒரு 4 சாட்சி சொல்லட்டுமா? முதலாவது சாட்சி படிக்கலாம். அதே வசனம் 26 வசனம் படிக்கலாம். என்னைய சாட்சி கொடுக்கிறான்? நீங்கள் அறியாத இருக்கிறவர் உங்கள் நடுவில் யாரு? என்ன சாட்சி? கடவுள் நம்ம நடுவில் என்ன பண்றாரு? இருக்கிறார். இருக்கிறாரா? இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமே சொல்லுங்க. எங்க இந்த ஆராதனை நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் நம்ம நடுவில் இருக்கிறார். ஆமே. அந்த அந்த அனுபவத்தை நீங்க பெற்று இந்த இடத்த விட்டு போனங்க. வேற எதுவும் இல்லை. நான் மனசுல கூட ஆராதிக்க வரல. நான் குடும்பமா ஆராதிக்க வந்திருக்கேன். நம் சபையாக ஆராதிக்க வந்திருக்கோம். ஆனா நம்மோடு சேர்த்து யார் ஆராதிக்கிறா? உங்களுக்கு தெரியுமா? அந்த இயேசுநாதரு 24 மூப்பர்கள் திரளான தேவதர்கள் நடுவிலே மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். அதை விட்டுட்டு எங்க 2-3 பேர் என் நாமத்தினால் கூட அவங்க நடுவில் என்ன பண்ணிருப்பேன்? நானே வாசமா இருக்கிறார். இப்ப நடுவில் நம்ம இருக்கிற அந்த தேவனிடத்துல நம்ம நடுவில் அவர் உலாவை கொண்டிருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார், உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனோடு நம்ம ஆராதிக்கும் போது அந்த நினைவு இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்கும். யோவான் சொல்றான், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் என்ன பண்றாரு? அவரு நீங்க அறிய முடியாது, அவர் அறிய முடியாதுங்க. அதுதான் யோவான் சொன்னா, ஐயா அந்த வானத்தை பேப்பர் ஆக்கின, கடல் நீரை நீராக்கினாலும் அவர் செய்த அதிசயங்களை என்னால் எழுத முடியாது என்றான். நீங்க அறியாத ஒருவர் நடுவில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன பாருங்களேன், எப்படி நம்ம எழுந்து போறோம், எப்படி பக்கத்துல பேசுறோம். பயம் இருக்கிறதா? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதாங்க? நான் செட்டப் பண்ணுவோம், அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கோம். நான் விரும்புது என்ன தெரியுமா? நான் பார்த்தது பரிசுத்தவான்கள் இடத்துல பார்த்தேன், அந்த இடத்துல உட்கார்ந்தா எழுந்து போக மாட்டாங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன். பயங்கரமான இப்ப பசி எடுக்குது. சுபாஷ் ஒரு காஃபி வாங்கி வந்து குடிச்சுனா இப்ப உங்களுக்கு எல்லாம் அது ஒரு இடரெல்லாம் இருக்குமா இருக்காதா? அவர்கள் மத்தியில நான் பேசினேன், உங்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பயம், இந்த இடத்துல ஒரு பயம் இருக்கிறாங்க. ஆராதனை உள்ள வந்துட்டோமா யாருக்கிட்ட பேசக்கூடாது. என் பக்கத்துல யாருதான் இருக்கா? என் பக்கத்துல யார் இருக்காரு? இயேசுநாதர் இருக்காரு. எனக்கு முன்பாக இயேசுநாதர் உட்காரு. அவருக்கு இருக்கும்போது அவரை நான் கனம் பண்ணணும், அவரை நான் மகிமைப்படுத்தணும், அவரை நான் ஆராதிக்கணும். நான் எப்படி இந்த இடத்த விட்டு எழுந்து போவேன்? நான் எப்படி நம்ம பார்த்த மக்கள்கிட்ட பேசுவேன்? நான் எப்படி என்னுடைய சிந்தனை நான் எப்படி மாத்துவேன்? ஒரு பயம் இருக்கிறதா? இன்றைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற நாம், நீங்க மற்றவங்களாம் குறை சொல்ல வேண்டாம். வந்திருக்கிற நாம் நம் நடுவில் கர்த்தரை ஆராதிக்கிற, நம்ம நடுவில் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயம் இருந்ததுன்னா போதுங்க, இந்த ஆராதனை மிகப்பெரிய மகிமையின் ஆராதனையை மாற்றப்போம். அந்த பயத்தை நீங்க கற்றுக்கணும். நான் என்ன சாட்சி கொடுக்கணும்? என்னை ஆராதிக்கும் போது என் கூட யார் இருக்காரு? யார் இருக்காரு? என் கூட யார் இருக்காரு? இயேசுநாதர் இருக்காரு. தானியேலும் அவன் நண்பனத்தைக்கு நெருப்புல போட்டாங்க. நெருப்புல போட்டா 3 போட்டது எத்தனை பேரு? போட்டது எத்தனை பேரு? எத்தனை பேருங்க? சத்தமா சொல்லல. எத்தனை பேர்? 3 பேர் போட்டாங்க. அவன் மக்கள் பார்க்கறது எத்தனை பேர் பார்க்கறான்? கடவுள் உங்க கூட இருப்பாருன்னு எப்பவுமே தெரியும். உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, அழுகும் போது இல்ல, அந்த நேரத்துல தாங்க தெரியும். நீங்க ஜாலியா இருக்கும் போது தெரியாது. நீங்க தான் ஜாலியா இருக்கீங்களா? ஐயோ எனக்கு யாரும் இல்லையான்னு நீங்க அழுவும் போது அந்த விதவையான தாய் அந்த எரிகோ நகரில் தெருவில் நின்று, ஐயோ நான் நம்பினேன், என் கணவர் போயிட்டாரு, நான் நம்பினேன், என் பிள்ளை போயிட்டாரு, யார் எனக்கு உதவி செய்வார்ன்னு ஏங்கி கொண்டிருக்கும் போது இயேசுநாதர் வந்து அந்த பாடையை தொட்டார். அந்த வாலிபனை, செத்து போன வாலிபனை உயிரோடு என்ன பண்ணார்? அவரே எழுப்பினார். நான் சொல்றேன், இந்த ஆராதனையில என் கூட ஆராதிக்கிறார் தேவன் என்று ஆராதிக்கிறார் என்று ஒரு பயபக்தியோடு உண்மையாய் நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பீங்கன்னா உங்களோட இயேசு ஆராதிப்பார். ஆமென். அந்த நினைப்பு இருக்கிறாங்க. நான் நம்புறேன் நீங்க இது உள்ள இன்னிலிருந்து இந்த ஆராதனையிலிருந்து வருகின்ற இயேசுநாதர் வர ஆராதனையில உள்ள வந்துட்டா யாரு கூட அசட்டை பண்ண மாட்டீங்க, எழுந்து போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இல்ல யாருக்கிட்ட பேச மாட்டீங்க. ஆமென். ஏன் நமக்கு ஒரு பயம் இது வரைக்கும் தெரியாத இருந்தது, இது இப்போ ஒரு பயம் வந்துச்சு. எங்க 2-3 பேர் என் நாமத்தினால் கூடுங்களோ அங்கே நான் என்ன பண்ண, நானு உலாவுவேன், நான் நடுவில் இருப்பேன். நான் கர்த்தரோடு ஆராதிக்கிறேன், கர்த்தரோடு நான் பேசிருக்கேன், கர்த்தர் என்னோட இருக்காரு. மத்தியில ஒரு அமைச்சர், முதலமைச்சர் வந்து நின்னா நீங்க எப்படிதான் காலை அப்படியே உட்காந்துன்னு அப்படியே இஸ்திரமா அப்படியே போயின்னு இருப்பீங்களா?
எவ்வளோ ஒரு பயம். ஐயோ என் காலை மேலே பட்டுருமா, என் கை பட்டுருமா, அவ்வளோ ஒரு பயம் இருக்குல்ல. அதே மாதிரி இருக்கணுங்க, ஒரு பயத்தோடு இருக்கணும். அந்த பயம் இருக்கணும் அந்த ஆராதனையில். அவன் சொல்றான், ஐயா நீங்கள் அறியாத ஒருவர் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அறியாத ஒருவர் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறான். அந்த நினைப்பு இருக்கணும். சார்லஸ் பென்னின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நண்பன் அவனுடைய தொழிற்சாலைக்கு போனான். போயின்னு இருக்கும்போது சார்லஸ் பென்னி அப்படி நடந்து போனான். அந்த மில்லில் வேலை செய்கிற எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசி கொண்டிருந்தார்கள், இஷ்டமாக நடந்து கொண்டிருந்தார்கள். அப்படி போய் கொண்டிருக்க அந்த சார்லஸ் பென்னி போயினே இருக்கும்போது அவங்க அவ்வளோதான் ஒரு மகிமை அது மேலே பண்ணது. எல்லாரும் ஓட அழுதாங்க. கூட்டம் நடத்தலைங்க, பிரசங்கம் பண்ணல, ஜெபம் பண்ணல. ஆனா அந்த மனுஷன் சார்லஸ் பென்னி அப்படியே நடந்து போய் கொண்டு இருக்கும்போது மகிமை, அவருடைய மகிமை எல்லாரையும் பற்றி கொண்டது. ஐயா ஸ்பிரஜன், உங்களுக்காக சொல்றேன், ஸ்பிரஜன் உலகத்திலேயே மிக பிரசங்கியார், தந்தை என்று அழைக்கப்பட்ட ஸ்பிரஜன் கேட்டாங்க, செய்தியாளர் அவர் கேட்டாங்க, ஐயா உங்களோட பிரசங்கம் இப்படி வல்லமையா இருக்குது, அது காரணம் என்று. எனக்காக ஜெபம் பண்ண ஒரு 10 பேர் ஜெபம் பண்ணிருக்காருங்கய்யா. அதனால அந்த மகிமை என்ன பண்ணிருக்க, ஒரு வல்லமையான இருந்து. நீங்க ஜெபம் பண்ணுகின்றே நீங்க தேவ வார்த்தைகளை கேட்டீங்களா, அந்த வார்த்தை உங்க மத்தியிலே அப்படியே வல்லமையா செயல்படுங்க. அவர் தானே பேசுறாரு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படியே தான் வேஸ்டா தான் போயிடும். உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அந்த 2 மணி நேரம் அது வேஸ்டா போயிடும். நான் சொல்றேன், அந்த வல்லமை, அந்த மகிமை, அந்த நடுவில் என் தேவன் இருக்கிறார். இயேசுநாதர் வந்தா எப்படி இருக்குங்க? இயேசுநாதர் வந்தா எப்படி இருக்கும்? உன் பக்கத்துல உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? பிசாசு இருக்குமா? கஷ்டம் இருக்குமா? செத்து பண்ண என்ன பண்ணுவான் அவன்? செத்து பண்ண உயிரோட எழும்புவான். இயேசுநாதர் வந்தா அப்படிப்பட்ட வல்லமை இந்த இடத்துல வாழப்பட வேணும். அதற்கு நம்ம தாங்க வாசலை திறக்கணும், நம்ம தான் வழி விடணும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த சிறியனுக்கு யாராவது ஒருவன் இடரா இருந்தா அவன் கழுத்துல ஏந்திரத்துக்கு கல்லை கட்டி சமுத்திரத்தை நடு ஆழத்துல போடணும். நல்லா கவனிக்கணும். நாம் இந்த யாருக்கு இடரா இருக்கிறோமா, யாருக்குன்னா இடரா இருக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாருக்குன்னா இடரா இருக்கிறோமா? நீங்கள் அறியாத ஒருவர் நடுவில் என்ன பண்ற அவரு? நீங்கள் அறியாத ஒருவர் உங்க நடுவில் என்ன பண்ற அவரு? வாசமா இருக்கிறார். ஒரு பயம் இந்த ஆராதனையில், தேவனை ஆராதிப்பதில். ஏன் நான் மனுஷர் இடத்துல மனுஷரோடு சேர்ந்து ஆராதிக்கலாம். மறுபடியும் சொல்றேன், இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த ஆராதனை மகிமையான ஆராதனையா மாறிடும். இதை நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கன்னா, நான் மனுஷரோடு சேர்ந்து ஆராதிக்கலையா, நான் யாரோடு சேர்ந்து ஆராதிக்கிறேன்? அவர் சொல்றாரு, எங்க 2-3 பேர் தான் நடுவில் வாசம் பண்ணுவேன், வருவேன், உலாவுவேன். அந்த உலாவுகிற தேவன் மத்தியிலே, நம் நடுவில் இருக்கிற தேவன் மத்தியிலே நாம் ஆராதிக்கிறோம். எவ்வளவு ஒரு சந்தோஷமா, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா. ஐயோ என்னை கூட நான் ஆராதிக்கிறது மனுஷன் இடத்துல அல்ல, என் கணவர் கூட அல்ல, நான் ஆராதிக்கிறது யார் கூட தான் ஆராதிக்கிறேன்? யார் கூட தான் ஆராதிக்கிறேன்? சொல்லுங்களேன், யார் கூட தான் ஆராதிக்கிறேன்? இயேசுநாதர் கூட ஆராதிக்கிறேன். இயேசுநாதர் கூட ஆராதிக்கிறேன். நீங்க படிங்களேன், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கலாம். தீர்க்கதரிசி செப்பனியா. இவ்வளவு நேரமா? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் யார் இன்னைக்கு நடுவில் இருக்காரு? அவர் ராஜாதி ராஜாவங்க, அவர் ராஜாதி ராஜா. அந்த ராஜா யார் நடுவில் இருக்காரு? சொல்லுங்களேன், யார் நடுவில் இருக்காரு? வாய்த்தன்னு சொல்லுங்களேன், விட மாட்டேன். யார் நடுவில் இருக்காரு? யாருடைய நடுவில்? நம்முடைய நடுவில் இருக்காரு. நீங்க லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இயேசுநாதர் வந்து நின்று அல்ல சீசர்களை பார்த்து சொன்னார். லூக்கா 26:24-36. எவைகளை குறித்து? எம்மாவூரத்தில் நடந்த அந்த இவைகளை குறித்து, நீங்கள் சத்தியத்தை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது, இயேசுநாதரை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது, அவர் இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது, இயேசுதாமே அவர்கள் நடையில் வந்து, இல்ல நீங்கள் சத்தியத்தை பேசிக் கொண்டிருப்பீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இல்ல நாம் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கோம்.
இல்ல இந்த சத்தியத்தை நாம் பேசிக் கொண்டிருப்போம்னா நான் நடுவில் யார் வருவார்? நம்ம நடுவில் யார் வருவார்? இயேசுநாதர் வருவார். ஐயா நான் மறுபடியும் சொல்றேன், தயவுசெய்து இந்த ஆராதனை நீங்க அசட்டை பண்ணாதீங்க. ஆராதனை சில பேர் விட்டுறது போல நீங்க விட்டுடாதீங்க. ஏன் புத்தி சொல்லணும்னா, இந்த ஆராதனை நீங்க மனுஷர் ஆராதிக்கிற ஆராதனை அல்ல, அது தேவனோடு ஆராதிக்கிற ஆராதனை, அது இயேசுநாதரோடு ஆராதிக்கிற ஆராதனை, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடலோடு ஆராதிக்கிற ஆராதனை. அந்த ஆராதனை நாம் எவ்வளவு அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்ல? நீங்கள் அறியாத ஒருவர் உங்க நடுவில் என்ன பண்ணிருக்கிறவரே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்கள் அறியாதவர், நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியாது. இயேசுநாதர் மட்டும் தான் சொல்ல முடியும், நம்மளால வேற எதாலும் சொல்ல முடியாது. அந்த அறிவு அந்த புத்தியை நமக்கு இல்லை. ஆனா எனக்கு தெரியும், என் பாவத்திலிருந்து, என் பாவ சேற்றிலிருந்து, என் அக்கிரமத்துக்காய் சிலுவிலை மரித்த அந்த இயேசுநாதர் என் கூட இருக்கிறார். நான் நம்புறேன், அவர் என் கூட இருக்கிறாரு, என் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கார். அவருக்காக நான் சாட்சி கொடுக்க வந்திருக்கேன். நான் சாட்சி கொடுக்க வந்திருக்கேன். அவன் சொன்ன என் சாட்சி சொல்றானா, நீங்க அறியாதவர் உங்க நடுவில் என்ன பண்ணிருக்காரு? உலாவி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது அவன் கொடுக்கிற சாட்சி யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14-15. யோவான் 15, யோவான் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவரும் ஆகிலும் அவர் என்னிலும், நல்லா கவனிக்கிறேன், என்னையா சாட்சி கொடுக்கிறான்? மறுபடியும் படிக்கலாம். அவர் என்னில் என்ன பண்றாரு? அவன் சொல்றான், அவர் சாட்சி, அவர் யோவான் அவரை குறித்து சாட்சி, அவர் எனக்கு பின்னிலும் முன்னா இருந்தவர். ஐயா எனக்கு இயேசுநாதருக்கு நல்லா இப்ப பாருங்க, என்ன பாருங்க, இயேசுநாதர் முதல் பிறந்தாரா யோவான் முதல் பிறந்தாரா? நான் சொல்ற கேட்கற கேள்வி புரியுதா? ரெண்டு குழந்தை பிறகுதுங்க. ஒரு குழந்தை யோவான், ஒரு குழந்தை இயேசு. இதுல முதல் பிறந்த குழந்தை எந்த குழந்தை? யோவான். புரியுதா? அவன் சொல்றான், இப்ப சொல்றான், பின் வருகிறவர், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னாடி இருந்தவர். அவரு இப்பதான் நீங்க இயேசுநாதரை பாக்குறீங்க. இல்லையா, அவர் எனக்கு முன்னாடி இருந்தார். நான் கருவியில் உருவாக்கத்துக்கு முன்னே இயேசுநாதர் என்ன பண்ணிருக்க? உங்க நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். உலகத்தையும் வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்கினார், அவர் படைத்தார். சகலமும் அவரால் ஆளப்பட்டுகிறது, சகலமும் அவரால் நடத்தப்படுகிறது. அவரே எல்லாவற்றையும் செய்ய ஆகும், அவரே நடத்தி வருகிறார். அவர் சொல்றாரு, எனக்கு முன்னாக இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லுகிறது அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு சொன்னார். என்னையா சார் சொல்றாரு? என்னிலும் அவர் என்ன பண்ணிருக்காரு? என்னிலும் அவர், சொல்லுங்களேன், என்னிலும் அவர் மேன்மை. அப்ப என்னோட அவர் பெரியவானவர் சாட்சிக்கணும். அப்படின்னா யோவான் இங்க செய்யற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னை என்ன பண்றான்? தன்னை என்ன பண்றான்? தாழ்த்துறான். என்னையா சாட்சி கொடுக்குறான்? ரெண்டாவது யோவான்னா, ஐயா என்ன பாக்குறீங்க? இந்த யோவான் இடத்துல நல்லா பாருங்க, என்ன பாருங்க, யோவான் இடத்துல வந்த மாதிரி, ஞானஸ்நானம் எடுக்க வந்த மாதிரி இந்த வரைக்கும் எந்த மனசு இடத்துல வரல. உங்களுக்கு தெரியுமா? யார் வந்தாங்க? அதிகாரி வந்தாங்க, போலீஸ் அதிகாரி வந்தாங்க, வரி வசூலிக்கு வந்துடுறாங்க, இல்ல எல்லாரும் திரளாம் வரலாங்க. அவன் போய் கூப்பிடல, அவன் போய் சபை நடத்தல. யோவான் சபையை நடத்தினாரா? யோவான சபை திரளான மீட்டிங் போட்டு வாங்க நான் பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னாரா? இல்ல, அவன் போயிட்டு வனாந்தரத்துல போய் கத்துறான். என்ன கத்துறான்? விரியும்பன் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்றதுக்கு யாருன்னு உங்களுக்கு கத்தனா இல்லையா? மத்தேயு 3ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரத்தை பிடிச்சுங்க, அது தெரிஞ்சதான். மத்தேயு 3ஆம் அதிகாரம் படிக்கலாமா? முதல் வருஷத்தை படிக்கலாம். யோவான் ஸ்நானன் ஐந்தாம் வருஷத்தை படிக்கலாம். அப்போது யாரு ஒருத்தர் வரலங்க, அவன் பிரசங்கம் பண்றான், வனாந்தரத்துல கத்துறான். எங்க கத்துறான்? ஏசி ரூம்ல இல்ல, எங்க கத்துறான்? வனாந்தரத்துல கத்துறான். கத்துற அந்த சத்தத்தை கேட்டு
படிக்கலாம். அப்போது எருசலேம் நகர்த்தாரும் யூதா எருசலேம் நகர்த்தாரும் யூதா தேசத்தாரும் அனை பிரசங்கம் பண்ற சொல்றான். இப்ப சொல்றான், அவரிலும் நான் என்ன பண்ணேன், மேன்மையானவன் இல்லை. இப்ப வாங்க இல்லை, பார்க்கில் போனால் பிள்ளைங்க ஒன்று விளையாடுவாங்க. அந்த இதில் அந்த இது பிள்ளைங்க அப்போ இந்த இடத்துல உட்காந்து அந்த பிள்ளை என்ன பண்ணும், மேலே போவோம். அந்த பிள்ளைக்கே இருந்துச்சுன்னா அப்பா மேலே போவாங்க. இப்போ நம்ம எங்கே உட்காந்து 2 பேரும் உட்காந்துக்கலாம். ஏசாமி என் நடுவில் இருக்கார், நல்லா கவனிங்க. ஏசாமியே நடுவில் இருக்கிறான். இப்போ நம்ம ஏசாமியை கீழே அனுப்புகிறோமா மேலே அனுப்புகிறோம்? நான் சொல்லது புரியுதா? நான் சொல்லது புரியுதா? ஆராதிக்க வந்திருக்கோங்க, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கோம், கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கோம். இந்த ஆராதனையே நம் கர்த்தரை உயர்த்துகிறோமா, அவர் கீழே இருக்கட்டும் நான் மேலே போறேன்? நான் சொல்லது புரியுதா? நான் சொல்லது புரியுதா? அவரை நம்ம எப்படி எப்படி பண்றோம்? நம்ம ஏன் அவர் அவர் ஏன் அவரை உயர்த்தணும் தெரியுமா? நீங்க அப்படியே அதுல 27ஆம் வசனம் படிங்க. அவர் என்னிலும், அவர் எனக்கு பின்னாடி தான் வந்தாரு, ஆனா அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாத ரட்சத்தினுடைய வாரை அழுப்பதுக்கு நான், அவர் போட்டிருக்காருல்ல அந்த செருப்பு. இப்ப என்ன பாருங்களேன், யூதர்கள் செருப்பு போட்டாங்கன்னா அந்த தோல் வார் இருக்குல்ல, அதில் தான் செருப்பு போடுவாங்க, அதில் தான் காலை கட்டுவாங்க. அப்போ தான் வனாந்தரத்தில் நடக்கும்போது அந்த சூடு என்ன பண்ணாது, ஏறாது. அந்த அந்த செருப்பு அந்த வனாந்தரத்தில் நடந்து போகும்போது அந்த சூட்டினால் அது என்ன பண்ண, அந்த லதரு அந்த தோல் என்ன பண்ணோம், அப்படியே உருகின உடனே உருகினோடனே அது என்ன பண்ணாத வாசனையா இருக்குமா? வாசனையா இருக்கும். எப்படி இருக்கும்? அது நாத்தடிக்கும். அவன் சொல்றான், யோவான் சாணம் சொல்றாரு, அப்படி நாத்தடிக்கிற அந்த பாதத்தை அவுப்பதுக்கு நானே பாத்திரம் நல்ல. நேற்று என் காரில் ஒரு 4 பாயாம ஏறினாங்க. இப்போ நல்லா பார்ப்பீங்க. 4 பாயாம ஏறின உடனே மீன் நாற்று அடிச்சுது. நான் நினச்சேன் அங்கே மீன் எடுத்துன்னு வந்துட்டாங்களோன்ட்டு. நான் கேட்டேன், என்ன இது மீன் நாற்று அடிக்குதுன்ட்டு. பாயாம சொன்னாங்க, மீன் சாப்பிட்டு வந்திருக்கோம் நாங்கள். நம்முடைய அந்த நாற்றத்தை என்னால் புரிஞ்சுக்கல. அவங்க சொன்னாங்க, நல்ல ஒரு வாசனையான பொருள் வாங்க வைங்க. நாங்கள் இல்லை, நம்ம அப்படித்தான் தேடி ஓடிக்கொண்டு இருக்கோம். அவன் சொல்றான், நல்லா கவனி. இப்போ வாங்க 27ஆம் வசனம் படிக்கலாம், விட்டுறாதீங்க. அவர் எனக்கு பின் வந்து அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதத்தினுடைய வாரை அழுப்பதுக்கு நான் இல்ல பார்த்த அந்த செருப்பு தொடத்துக்கு நான் பார்த்தேன் இல்லையா? அப்படின்னா யோவான் என்ன சாட்சி கொடுக்கிறான் இயேசு குறித்து, அவர் என்னுடைய மேன்மையானவர். அப்ப யோவான் என்ன பண்ற, தன்னை முழுவதுமாய் நான் சொல்றேன், இந்த ஆராதனை தேவனை உயர்த்துற ஆராதனையா இருக்கணும். அப்பனா நம்ம முழுவதுமா என்ன பண்ண, நம்ம குறித்து சாட்சி கொடுக்க கூடாது. நம்ம கொடுக்குற சாட்சினா எப்படி சொன்ன எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுங்க. நம்மளை குறித்து, நான் என்ன குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து. ஒரு பாஸ்டர் அம்மா எப்படியே சொன்னாரு, நீங்க பார்க்கறதெல்லாம் என் பிள்ளைங்க தான் வாங்கி கட்டினாங்க, எல்லாம் அவங்க தான் எடுத்து இருக்கணும். அப்ப ஏசுன அது செய்யலையா? எனக்கு அதான் இப்ப ஞாபகம் வருது. அவங்க மூலியமா யார் செய்தது? அவங்க மூலியமா யாரு? ஒரு பயன்படுத்துற பாத்திரம் தான் நம்ம. ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் சரியா ஒரு காலுக்கு உடைஞ்சிடும், அந்த பாத்திரம் தூக்கி குப்பையில போடணும். அந்த பாத்திரம் அதுதான் நம்ம. ஒரு நாளைக்கு இந்த பாத்திரத்தில் ஒரு நாளைக்கு என்ன பண்ணும், இருக்கிற ஜீவனை பொட்டுன்னு போயிடும். பொட்டுன்னு போச்சுன்னா பொட்டுன்னு மண்ணில் போட்டு மச்சிடும். அப்புறம் நம்ம பேர் அருள் கிடையாது. பணம் எப்போ வரும், பாடி எப்போ வரும், அதுதான் நம்ம. பாஸ்டர் ரெவரண்ட் அங்கெல்லாம் சொல்ல முடியாது. ஐயா வந்துட்டாரா, ரெவரண்ட் வந்துட்டாரா, பாஸ்டர் வந்துட்டாரா, பிஷப் வந்துட்டாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்பயா பாடி வருது, அதுக்கப்புறம் என்னது, அது பேர் என்னது, பாடி. நல்ல வாசனையோடு பேசு. கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் அப்பா இறந்துட்டாராம். அவன் பாஸ்டர் என்ன பண்ணாரான், அவன் பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபாய் வச்சு, எப்பா நீ பணத்துக்கு ரொம்ப ஆசைப்பட, ஒரு 1000 ரூபாய் வச்சுன்னு போ. அவருக்கு அறிவுறுதே இல்லையான்னு தெரியல. அந்த 1000 என்ன தான் ஆகும், மண்ணில் போவோம். அது யாருக்குன்னா ஒரு 4 பேர் சோறு வாங்கி கொடுத்துருக்கோம். அதுதான் சொல்ல வரும். அவர் சொல்றான், அவர் பாதத்தை அவுப்பதற்கு நான் பாத்திரம் இல்லை, அவர் என்னில மேன்மை உள்ளவர். நான் இந்த ஆராதனையிலே கர்த்தரை உயர்த்துகிற ஆராதனையா இருக்கணும். 30ஆம் வசனம் படிக்கணும். எனக்கு பின் வருகிறவர்
அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னனே. அவர் இவர் தான். ஏற்கனவே 15ஆம் வசனத்துல என்னிலும் மேன்மையுள்ளவர் சொல்றார். 27ஆம் வசனத்துல என்னிலும் மேன்மையுள்ளவரா. 3வது முறையா என்னிலும் மேன்மையுள்ளவர் இவர் தான். மேன்மைக்கு முன்பாக தன்னை நான் ஏன் நம்மளை தாழ்த்துன்னு சொல்றேன் தெரியுமா? நீங்க இப்படி தாழ்த்தலன்னா, நீங்க படிங்களேன் லூக்கா, நீங்க இப்படி தாழ்த்தாம போனீங்களா லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்களேன். யோவான் 1ஆம் அதிகாரத்தை பிடிச்சு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நல்லா கவனிக்கணும். நான் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லாதீங்க, ஈசாக்குடைய சந்ததி, யாக்கோபினுடைய சந்ததின்னு சொல்லாதீங்க. எங்க அப்பா பெரிய பாஸ்டர், எங்க குடும்பம்லாம் அப்படியே கிறிஸ்துவ குடும்பத்தில் வழி வழியா நாங்க வரேன்னு சொல்லாதீங்க. அங்க குறித்த சபையில மேன்மை பாராட்டாதீங்க, மேன்மையா பேசாதீங்க. ஏன் பேசாதீங்கன்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே, ஐயா நீங்க மேன்மையா பேசி கொண்டு இருந்தா, நல்லா கவனிக்கணும். நீங்க பெருமையா பேசி கொண்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை தள்ளிட்டு என்ன பண்ணுவார்? அவரு எங்க உருவாக்குறான்? கல்லு ரோட்ல இருக்குது, தெருவில் இருக்குது. அந்த கல் எத்தனை வந்து சபையில வச்சு ஆராதிப்பார். அவரால் முடியுமா முடியாதா? முடியும். அப்படி வந்தவன் தான் நம்ப. எங்கே ரோட்டில் தெருவில் நின்றவன் கொண்டு இருந்தவன், நம்மளை யாரும் மதிக்காதவன், அப்படி வந்தவன் தான் நம்ம வந்திருக்கிற நம்மளும் பெருமையா பேசிக்கொண்டு இருந்தா கடவுள் நம்மளை தள்ளிட்டு என்ன பண்ணுவார்? அவரு வேற ஒரு கல்லை உருவாக்குவார். கல்லுக்கு எதனா தெரியுமா? ஏன் கல்லு சொல்ற? கல்லுக்கு எதனா பண்ண முடியுமா? உயிர் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. வெறும் கல்லை வைத்து அவர் பயன்படுத்துகிற தெய்வமா இருக்கும். எசேக்கியா சொன்னாரு, போயிட்டு எலும்பு இடத்துல பேசுறேன்னு சொன்னாரு. அவன் சொன்னான், நான் ஏன் சாமி எலும்பு எடுத்து போய் மனுஷன் இடத்துல பேசினா பரவாயில்ல, யார் மாடு இடத்துல பேசினாலும் பரவாயில்ல, எது இடத்துல பேச? எலும்பு. அவன் பேச அந்த எலும்புகளுக்கு சதை வந்தது. அந்த பேச அந்த எலும்புகள் உயிர் பெற்று நடந்தது. அதுதான் நம்முடைய தேவன். அதுதான் சொல்றேன், அந்த தேவனுக்கு முன்பாக உங்களை முற்றிலுமாய் தாழ்த்துங்க. யோவான் சாட்சி கொடுக்கிறான், என்னிலும் அவர் மேன்மையானவர். நாம் சாட்சி என்னையா சாட்சி கொடுக்கணும்? என் நடுவில் தேவன் உலாவை கொண்டிருக்கிறான். என் நடுவில் யார் உலாவை கொண்டிருக்கிறது? என் தேவன் உலாவை கொண்டிருக்கிறார். 2வது, நான் அவருடைய தாழ்ந்தவன், அவர் என்னிலும் மேன்மையானவர். அவர் சாட்சி கொடுக்கணும். 3வது சாட்சி என்ன சாட்சி கொடுத்தான்? படிக்கலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிக்கணும். சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவலை போல வானத்திலிருந்து இறங்கி, ஆமா ஐயா, அவர் ஆவியை பெற்ற மனுஷன். என்னையா சாட்சி? அவர் சாதாரண மனுஷன் இல்லைங்க. அவரு நீங்க நினைக்கிற மாதிரி அவரு அந்த யோசேப்புக்கு மரியாளுக்கு பிறந்த மகன் அல்ல. அவர் ஒரு தச்சன் அல்ல. அவர் தேவனே அவர் மேல இறங்கினார். பரிசுத்தாவியானவரே அவர் மேல இறங்கினார். அந்த பரிசுத்தாவியான இறங்குறதை நான் கண்டேன். இன்னொரு வசனம் படிக்கலாம், அப்படியே படிக்கலாம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் நான் ஜலத்தினால மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்ன அனுப்பினவர் ஆவியானவர் யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால். ஆமா ஐயா, நம்ம ஊழியக்காரனா நான் தண்ணியில் தான் அந்த ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆனா தேவன் தான் உங்களுக்கு இப்ப என்ன பண்றான்? பரிசுத்த ஆவியினர் என்ன பண்ண உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியினர் என்ன ஐயா? பரிசுத்த ஆவியினர் என்ன? அப்படி நல்லா பாட்டு பாடி நல்ல பேண்ட் அடிச்சு எகிரி குச்சி போனா அதான் பரிசுத்தானவரா? நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதே பரிசுத்தாவினுடைய வேலை. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுதுல, பரிசுத்தாவில் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் எருசலேமிலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எருசலேம் முழுவதிலும் எனக்கு சாட்சியா இருப்பதுதான் பரிசுத்தாவினுடைய வேலை. எல்லாருக்கும் தெரியும்.
சபையில் அந்நிய பாஷை பேசுவாங்க, எகிரி எகிரி குதிப்பாங்க, முதல் வேத பாடத்தை படிப்பாங்க, பைபிளை படிப்பாங்க. ஆனால் வெளியே தெருவில் நின்றுக்குன்னு அவங்க என்ன பரிசுத்தாவி பெற்றவங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. நாம் சாட்சியாய் சாட்சியாய் வாழ்வதுதான் பரிசுத்தாவினுடைய வேலை. யோவான் சொல்றான், ஐயா இவர் தான், இவர் மேல் பரிசுத்தாவினர் இறங்குறதை கண்டேன், இவர் தான் என்னுடைய சாட்சி. நீ படிக்கலாமா? படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 27 படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்தை பிடிச்சுங்க. நம்முடைய பலவீனங்களை பரிசுத்தாவினர் நம்முடைய சோர்ந்து போயிடல இல்ல, அடிக்கடிக்கு நம்ம பலவீனம் சோர்ந்து போறோம். நம்மளுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள் நம்மள வரும்போது ரொம்ப சோர்ந்து போறோம்ல. அந்த சோர்ந்து போன நேரத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணிருக்கார்? உதவி செய்கிறார். நான் வேண்டிக் கொள்வதற்கு என்னவென்று, நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னவென்று அறியாமல் இருக்கப்படுவதால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு, ஐயா இந்த ஆவியானவர் என்ன செய்யறார்? நமக்காக என்ன பண்ணிருக்கார் அவரு? நீங்க ஜெபம் பண்ணாத இருக்கலாம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க வேத பாடம் படிக்கல ஐயா, பைபிள் படிச்சுக்கிறேன், தினந்தோறும் பைபிள் படிக்கிறா கிடைக்கிற, பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்றியா கிடையாது, ஆனால் நல்லா சாப்பிட்றோம். இப்படியா சாப்பிட்றது கிடையாது, ஜெபம் பண்ணது கிடையாது, பைபிள் படிக்கிறது, ஆனால் நம்ம நல்லா இருக்கிறோம். ஏன்? நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நமக்காக. இந்த நாள் ரொம்ப நாள் போவாதுங்க, இந்த நாள் ரொம்ப நாள் போவாது, ரொம்ப நாள் பரிந்து பேச மாட்டார் அவர். ஒரு நாள் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்குது, எல்லாருக்கும் முடிவு சமயமா இருக்குதுங்க. நீ இஷ்டத்தை போல அந்த கண்ணிக்கு வந்து 10 தூங்கி இது பண்ணாங்க பாரு, நல்லா என்ன பாருங்க, அந்த கண்ணிக்கு வந்து 10 தூங்கி ஏந்தி போனாங்க பாரு, மனவாளம் வந்துட்டு விட்டார் பாரு. அப்போ இயேசு நான் சொன்னேன், நீங்க யார் என்று எனக்கு தெரியாத சொல்ல, அது பேர் தெரியாதுன்னு போயிடுவார். சொல்ல நான் ஆராதனைக்கு வந்தேங்க, காணிக்க போட்டேங்க, ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்கு தெரியாது. ஏன்? வேத பாடத்து கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது, அவருக்காக காத்திருப்பது கிடையாது, ஒன்றும் செய்யறது கூடாது. இஷ்டம் போல நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்றது போலதான் பண்ணி எப்படி சேத்துல படுத்து அப்படியே ஏந்து போத அது போல ஏந்து போய்கின்னு இருக்கும். நீங்கள் அறியாத ஒரு நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் ஒவ்வொரு நாளும் வேண்டுதல், நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாம் கேட்காத போது, நாம் ஜெபிக்காத போது, நாம் தேவைகளை சந்திக்காத போது நமக்காக அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி, நமக்காக பரிந்து பேசி நம்முடைய வேண்டுதலுக்காய் பதிலளித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து அவன் சாட்சி கொடுத்தான். 27 வசனம் படிக்கலாம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், அவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவான். இந்த யோவான் கொடுக்கிறான். இன்னொரு வசனத்தை படிக்கலாமா? 2 கொரிந்தியர். ஆவியானவர் எங்கே? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியானவர் எங்கேயோ அங்க என்ன பண்ணுது? விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. ஆமா, அந்த நல்லா கவனிக்கணும். இயேசுநாதர் எந்தெந்த வீட்டுக்கு போனாரோ நல்லா கவனிக்கணும். எந்தெந்த குடும்பத்தில் கால் வைத்தாரோ, எந்த மனுஷரிடத்துல கால் வைத்தார்களோ அந்த மனுஷருக்கெல்லாம் தேவன் விடுதலை கொடுத்தார். அவரே ஆவியானவர். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அவருக்கு புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அவரே ஆவியானவர். அவன் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? உங்க நடுவிலே ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். 2வது, அவர் என்னிலும் மேன்மையானவர். 3வது, அவரே சாட்சியானவர். 4வது படிக்கலாமா? முடிச்சலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிக்கலாம். அவன் கண்டு, இதோ என்னது? தேவ ஆட்டுக்குட்டி. அவனுக்கு தெரியும் அந்த ஆட்டுக்குட்டி எதுக்கு தான் வந்தது, அந்த ஆட்டுக்குட்டி எதுக்கு தான் வந்தது. 29ஆம் வசனம் படிக்கணும். 29. வர கண்டு, இந்த ஆட்டுக்குட்டி என்னத்துக்கு, எதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி வந்து சாட்சி கொடுக்கிறேன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போனான். கடவுள் நீ பலியிடாதரா, ஈசாக்கை பலியிடாதரா என்றாரு. அப்ப யார் எதை பலியிடுவேன்?
நீ திரும்பி பாரு, நீ திரும்பி பாருன்றான். திரும்பி பாருன்னு ஒரு ஆட்டுக்குட்டி முள்ளில் சிக்கி கொண்டிருது, ஆத்தையிட்ட பலியிட்டான். அதே போலதான் இயேசுநாதர் நமக்காக பலியிட வந்தார். ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆராதனையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? நான் இப்படி சுகமாய் உட்கார்ந்து கொண்டிருப்பது, இப்படி சுகமாய் நான் ஆராதிப்பதற்கு எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. எனக்காக ஒரு மனுஷன் உயிர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இப்படி ஆராதிக்கிறேன். அந்த உயிர் கொடுத்து, அந்த உயிரே எனக்காக கொடுத்த அந்த இயேசுநாதருக்கா நான் என்ன ஏன் செய்ய போறேன்? நீங்க உங்க அம்மாவுடைய அப்பானால பலத்தினால வந்து உட்காரலங்க. தயவுசெய்து சொல்றேன், அம்மாவுடைய பலத்தினால அப்பாவுடைய பலத்தினால வந்து உட்காரல. யாருடைய பலத்தால வந்து உட்கார்ந்துருக்கீங்க? யாருடைய பலத்தினால? இயேசுநாதர் பலத்தால வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அந்த இயேசுநாதருடைய பலத்தை நம்ம அசட்டை பண்றோமா அல்லது புறக்கணிக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். இவரே உலகத்தின் பாவத்தை சுமத்து தீர்க்கிறார் தேவ ஆட்டுக்குட்டி. ஐயா, எனக்காக நான் ஏன் இந்த ஆராதனைக்கு ஓடி வரணும் தெரியுமா? நான் ஏன் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் தெரியுமா? நான் ஏன் தேவனத்தை எல்லாத்தை விட்டு, என் சொந்த பந்தங்களை, எங்க அப்பா அம்மா விட்டுட்டு ஏன் நான் கத்தருக்காய் ஊழியம் செய்யணும், கத்தருக்காய் பணிவிடை செய்யணும் தெரியுமா? எனக்காக ஒரு பலி, எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. எனக்காக ஒரு மனுஷன் உயிரோயே கொடுத்திருக்காருங்க. அந்த பலி, அந்த ஆட்டுக்குட்டி, அந்த உயிருக்காய் நான் என்னத்தை செய்து கொண்டிருக்கேன்? அவர் நம்மளை சாட்சி சொல்லுவதற்கு அழைக்கல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர் நம்மளை சாட்சி சொல்லுவதற்கு அழைக்கல, சாட்சி கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார். நம்முடைய கிராமத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ ஆராதனை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போக போறோம். போகும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் என்னுடைய மீறுதல் நிமித்தம், என்னுடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கொஞ்சம் படிங்களேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். ஏசாயா 53:4. அடிக்கடிக்கு மறந்துட்டு, அடிக்கடிக்கு வீட்டில் உட்கார்ந்து நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க நாம் நினைக்க வேண்டாம். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த ஆராதனை நான் காத்து மனுஷருக்கிற இடத்துல ஆராதனைக்கு போல, மனுஷரை பெருமைப்படுத்த போல, நானும் கிறிஸ்தவன் என்று உயர்த்தி காட்ட நான் இந்த ஆராதனைக்கு போல. ஏன் கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன்னா, அவர் எனக்காக பலியிடப்பட்டார், எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இப்ப படி 4ஆம் வசனம் படிக்கலாம். மெய்யாகவே அவர் நான் ஏன் கர்த்தரை ஆராதிக்கணும்? ஏன் எல்லாத்தையும் புறம்பே தள்ளிட்டு, சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளிட்டு நான் ஆராதிக்கணும் கண்டா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ நம்முடைய நினைப்பெல்லாம் வேறங்க, நம்முடைய நினைப்பெல்லாம் வேற. அதுதான் சொன்ன ஒரு பக்தன் பானா, ஐயா உன் நினைப்பாகவே இருக்கிறேன் சாமி என்றான். நம்முடைய நினைப்பு என்ன இருக்கிறது? நம்முடைய விசுவாசிகள் சில பேர்லாம் வரல, அவங்க நினைப்பே இல்லை. வந்திருக்கிற நாம் யாருடைய நினைப்பா உட்கார்ந்து கொண்டு இருக்கோம்? அது ஏதோ கடவுளால் அடிக்கப்பட்டாருங்க. அது இயேசுநாதர் அடிக்கப்பட்டாரு. அந்த இயேசுநாதரை எதிர்க்க அடிக்கலைங்க. யாருக்காவது அடிக்கப்பட்டாரு? யாருக்கு தான் அடிக்கப்பட்டாரு? அந்த உணர்வு இருந்ததுன்னா அந்த சபை ஆராதனை வேற மாதிரியா இருக்குங்க. நம்முடைய சபை வேற மாதிரி ஊழியங்கள் நடக்கும். அந்த உணர்வே இல்லை நமக்கு. உணர்வு இல்லாதனால தான் அப்படியே வந்து போறோம், அப்படியே போயினே இருக்கிறோம். அது யாரோ செய்வா, அது யாரோ நடத்துவா. கொஞ்சம் உணர்வு அவர் உணர்வு உண்டோ என்று பார்ப்பதற்காக அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு, பாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டவன் என்று எண்ணின நம்முடைய எண்ணெல்லாம் வேற மாதிரி இருக்குது. இது யாரும் அவங்க சபைங்க, அவங்க நடத்திட்டு போறாங்க, நடத்திட்டு அதுக்கு நமக்கு எதுக்கு நம்ம சாமிங்க? அது இருக்காங்க, அவங்க நடத்துவாங்க. இது ஏன் கடவுள் எனக்கு கொடுத்த சபை, இது என்னுடைய சபை, இது நான் ஆராதிக்கணும், நான் செய்யணும், நான் அப்படி பண்ண வந்தா தான் உண்மை உள்ள ஆராதனை. அதுதான் அப்பதான் இயேசுநாதர் உனக்கு பலியிடப்பட்டார். நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அவர் உங்களுக்கு பலியிடப்படல என்று நினைச்சீங்கன்னா நரகம் தான் போவீங்க. அந்த நினைப்பு வரணும். இயேசுநாதர் எனக்காக பலியிடப்பட்டார், எனக்காக வாதிக்கப்பட்டார், என் பாவங்களை சுமந்தார், என் துக்கங்களை சுமந்தார் என்ற நினைப்பு வரணும். வந்தாதான் பரலோகம் போக முடியும். அந்த இயேசுநாதர் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று நீங்க போயிட்டீங்கன்னா நரக வாழ்க்கை தான். 5ஆம் வசனம் படிக்கலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். அவர் நம்ம சமாதானமா இப்படி இருக்கிறல, அதுக்கு ஆக்கினையை அவர் மேல் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமானோ நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன். இப்ப நீங்க எந்த வழியில போக போறீங்க? முடிவு பண்ணுங்க. எந்த வழியில போக போறோம்? நான் அடிக்கடிக்கு சொல்ற ஒரு வார்த்தை, இது ஒரு குடும்பம், இது ஒரு சபை அல்ல. சபை குடும்பம் சபையா இருக்கிறது. குடும்பமாய் ஆராதிக்க போறோமா, இல்ல அவனவன் தன் தன் வழியில போக போறோம்? முடிவு பண்ணலாமா? எந்த வழியில போக போறோம்? ஏசுநாதர் வழியில போலாமா? ஒரு ஆமே சொல்லணும். அப்போ அப்படி சொல்லுவீங்கன்னா சபையில் நடக்கிற எல்லா காரியத்திலும் உங்களுடைய பங்கு இருக்கு. எல்லா காரியத்திலும் உங்களுடைய பங்கு இருக்குங்க. எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. யாரோ நடத்துறேன்னு போனீங்கன்னா அது நரகத்துக்கு போற வழி. அவனவன் தன் தன் வழியிலே போனான். திரிந்து வழியில திரிந்து போனோம். கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு இருந்தார். ஆனாலும் அவர் வாயை திறக்கவில்லை. அடிக்கும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னுக்கு முன்பாக மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக ஆட்டை போல, சத்தை போடாத ஆட்டை போலவும் அவர் வாயை திறவாத இருந்தார். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இன்றைக்கு நாம் நம்முடைய வழியில போனால் அவர் அமைதியா இருக்கிறார். அவர் பொறுமையா இருக்கிற ஒரு காரணம், அவர் நம்ம ரொம்ப இரக்கமா இருக்கிறாருங்க, ரொம்ப தயவா இருக்கிறாரு, நம்ம ரொம்ப அன்பா இருக்காரு. அவர் ஆட்டுக்குட்டியை போல வழி வாயை திறக்காத போல அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார். இதை நீங்க ரொம்ப அசட்டை பண்ணாதீங்க. நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த காரியத்தை நீங்க அசட்டை பண்ணாதீங்க. ஒரு நாள் வரும், அவர் இருபுறம் கையுள்ள பட்டயத்தோடு வரப்போறார். அவர் ஞாபக புஸ்தகத்தோடு வரப்போறார். அவர் ஜீவ புஸ்தகத்தோடு வரப்போறார். அவன் செய்த கிரிகளோடு அவர் வருகிற தெய்வனாக்கிறார். அவருக்கு முன்பாக வந்து நிற்கும் போது, சாமி நான் உனக்கு முன்பாக சாட்சி சொன்னேன்னு சொல்ல போறோமா? நான் உனக்காக சாட்சியாய் வாழ்ந்தேன்னு சொல்ல போறோமா? யோவான் அவர் கொடுத்த சாட்சி கொடுக்கிறான். என்ன சாட்சி? அவர் நம் நடுவில் உலாவுகிற தெய்வம், அவர் என்னிலும் மேன்மையானவர், அவர் தான் பரிசுத்தமானவர், அவர் தான் ஆட்டுக்குட்டி, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி என்று சாட்சி கொடுக்கிறான். இன்றைக்கு நம்ம சாட்சி சொல்ல போறோமா, சாட்சியாய் வாழ போறோமா? கொஞ்சம் முடிவு பண்ணு. அவருக்கு சாட்சி சொல்றவங்க வேண்டாங்க. சாட்சி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மேடெல்லாம் கோட்டு போட்டவங்களாம் இருக்காங்க சாட்சி சொல்றதுக்கு. அவருக்கு சாட்சியாய் வாழ்கிறதான் கர்த்தர் இந்த சபையில தேடுகிறார். கர்த்தர் சபையில தேடுற காரணம் என்ன தெரியுமா? சாட்சியாய் வாழ்கிறவர்களை தான் கர்த்தர் தேடுறோம். நான் சாட்சியாய் வாழ்கிறேன் என்று மட்டும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்க வேணாம், தயவுசெய்து சொல்றேன். நான் சாட்சியா வாழ்வேன், நான் எல்லா ஊழியத்திலையும் ஈடுபடுவேன். நான் சொல்ல அப்படியே உட்காருங்க தயவுசெய்து. நான் சொல்லத்துக்கு நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு முடிவு வேணும். நான் எல்லா ஊழியத்திலையும் ஈடுபடுவேன், எல்லா ஆராதனையிலையும் பங்கேற்பேன். நான் தேவனுக்காய், இந்த சபைக்காய், இந்த கிராமத்தில் நான் சாட்சியாக வாழ்வேன்.